தங்கம் வளர்த்த தமிழி அல்லவா எவன் மகன் என்றோனா. யாரெல்லாம் சிவன் அனுபூதி பெற வேண்டுமோ, யாரெல்லாம் சிவனுடைய அண்ணாமலைக்கு வாருங்கள். அண்ணாமலை அம்மா அவருடைய அருளை பூலோக இந்த இடத்துல பூலோக கைலாசம் எது? யாராலையும் சூலம் தான். சிவபெருமானோட கையிலையும் அந்த சூலம் தான் இருக்கு. ஆதிபராசக்தி அன்னையின் கையில தான் சிங்க அப்படின்னா இங்க பிடாரியம்மன் பில்லி சூன்யம் மந்திரம் பாந்தரிகம் எல்லாம் வாங்கும் போதே திறந்து பார்க்க கூடாது. பெருமானே மலையாக மாறி இருக்காங்க. அந்த பாடல் பெற்ற ஸ்தலத்துலன்னா அங்க என்ன தலைவிருஷம்னு போய் நீங்க தான் உடனே வேப்ப மரத்துல போயிட்டு உட்காரு. உங்ககிட்ட இருக்க கெட்ட சக்தி தெய்வத்தால ஓட முடியும். நீங்க விடு விடு விடுன்னு வந்து இந்த ஆலயத்தை அதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். செஞ்சேன் இத்தனை நேரம் இவ்வளோ இந்த ஸ்தலத்தை பத்தி இந்த சன்னிதானத்தை பத்தி பேச தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. முதல்ல ஒரு பாட்டு பாடுங்க. அண்ணாமலை அருணாச்சலம் அருணாச்சலம் சோனாச்சலம் சோனகிரி அருணகிரி எம்பெருமானே திருச்சிற்றம்பலம். மின்னாளம் தேவர்க்கு மேலாய வேதியனை பின்னாலும் தேவர்க்கு மேலாய வேதியனை மண்ணாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்ற பின்னாலும் தேவர்க்கு மேலாய வேதியனை மண்ணாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழ் அளிக்கும் தன்னார் தமிழ் அளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாலும் பாகனை பேணு பெருந்துறையில் பெண்ணாலும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்க நம்மா. நான் இப்போ இன்னைக்கு இருக்கிற திருஸ்தலம் என்று பார்த்தால் அண்ணாமலையாருடைய கோயில். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக போற்றப்படுகின்ற ஸ்தலம் தான் இந்த அண்ணாமலையாருடைய கோயில். இந்த அண்ணாமலையாருடைய கோயிலில் இருக்கின்ற முருகருடைய சன்னிதானத்தில் தான் நம்ம இருக்கோம். சேஷாத்ரி சுவாமிகள் பக்கத்தில் நம்ம நின்றுட்டுருக்கோம். இந்த முருகருடைய ஸ்தலம் அருணகிரி நாதருக்கு காட்சி கொடுத்த இடமாக சொல்லப்படுகின்றது. இந்த இடத்துல தான் முருகர் முத்தை தரு என்ற ஒரு சொல்லி எடுத்து கொடுத்ததாக சொல்லப்படுகின்றது. அதிலிருந்து தான் அருணகிரிநாதர் திருப்புகழ் போன்ற பாடல்களை எல்லாம் பாட ஆரம்பித்தார். தமிழ் என்றாலே முருகன், முருகன் என்றாலே அழகு, தமிழ் என்றாலே அமுதம். அந்த அழகு பொருந்திய முருகப்பெருமான் அமுதமான தமிழிலிருந்து முதல் எழுத்தாக முத்து போன்ற வார்த்தைகளை பேசுன்னு சொல்லுவாங்க. முத்தை தரு என்ற ஒரு அழகிய ஒரு வார்த்தையை எடுத்து கொடுத்து அருணகிரிநாதருக்கு அதன் மூலமாக சிவன் பக்தியும் முருகர் நாமத்தையும் ஜபிக்கின்ற ஒரு பாக்கியத்தை கொடுத்தவர் தான் அருணகிரிநாதர். தன்னை மறந்து தன் நிலையை மறந்து லௌகீக வாழ்க்கையில் ஈடுபட்டு பல விஷயங்கள் எல்லாம் சங்கடப்படக்கூடிய வாழ்க்கை முறையில் வாழ்ந்து விட்டோமே, இந்த இடத்துல நாம் இனி வாழ வேண்டாமே என்று அவர் அருணகிரிநாதர் இருக்கின்ற காலகட்டத்தில் தான் உயிர் மாய்க்கின்ற நேரத்தில் தான் கிளி ரூபத்தில் முருகன் வந்து காட்சி கொடுத்து அருணகிரிநாதரை முக்தி அடை வைத்ததாக சொல்லப்படுகின்றது. அதனால தான் இந்த எல்லையில் அருணகிரிநாதர் அடுத்த கோயிலை பார்க்க போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா கிளி கோபுரம்னே சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கிளி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அழகு பொருந்திய முருகன், தமிழ் என்றாலே முருகன், தமிழ் கடவுள் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் மீது அழகான லயத்துடன் கூடிய சந்தத்துடன் கூடிய அந்த திருப்புகழ் பாடலை பாடி முருகப்பெருமான் நம்மை ஆட்கொண்டது மட்டுமல்லாமல் அந்த பாடலை கேட்கின்ற ஒவ்வொருத்தரையும் ஆட்கொள்கிறார். திருப்புகழை பாட பாட தான் நம்மளுடைய கஷ்டங்கள் கர்மாவெல்லாம் தொலையும் என்று சொல்லப்படுகின்றது. அத்தகைய திருவண்ணாமலையுடைய இந்த சன்னிதானத்திலே, முருகருடைய சன்னிதானத்திலே நாம் இங்கே இருக்கின்றோம். அது மிகப்பெரிய மகிழ்ச்சியாகும். அண்ணாமலை மேல்
அண்ணாமலைவேல் அணிமலையை ஆரான் பின்னடியவர் தங்கு அண்ணாமலை மேல் அணிமலையை ஆரான் பின் அடியவர் தங்கு ஆரான் பின் அடியவர் தங்கு கண்ணாரமுதை விண்ணோரை காக்க கண்ணாரமுதை விண்ணோரை காக்க கடலில் வந்தெழுந்த விண்ணோரை காக்க கடலில் வந்தெழுந்த உண்ணா நஞ்சம் உண்ணா நஞ்சம் உண்டானை உண்ணா நஞ்சம் உண்டானை கடலில் வந்தெழுந்த உண்ணா நஞ்சம் உண்டானை பன்னார் பதிக தமிழ் பாடி பன்னார் பதிகே தமிழ் பாடி பணிந்து பரவி பணி செய்தார் பன்னார் பதிக தமிழ் பாடி பணிந்து பரவி பணி செய்தார். திருச்சிற்றம்பலம். ஐயா உங்க பேரு? ஏழுமலை. இங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? இல்லைங்க, நான் கிராம பகுதி. நான் 40 வருஷமா அங்கே வந்து நிற்கிறேன். இங்கே ஆமாம். அண்ணாமலை வளம் வர்றது. தமிழ் முருகன் என்றாலே தமிழ் என்று சொல்வார்கள். முருகன் என்றாலே அழகு. அண்ணாமலை. முருகன் என்றாலே தமிழ். தமிழ் கடவுள் என்று சொன்னாலே முருகப்பெருமான். ஆமா, தமிழ் முருகன். தமிழ் என்றாலே முருகன் அப்படின்னு தான் சொல்லப்படுகின்றது. நம்மளுடைய விநாயகருடைய வழிபாடு கூட 6ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பித்ததுன்னு கூட சொல்லுவாங்க இலக்கிய பிரகாரம். ஆனால் நம்மளுடைய சங்க இலக்கிய காலத்திலிருந்து முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்ற 3 சங்கங்களையும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் முருகப்பெருமானும் அந்த சங்க புலவர்களுடைய அவையில் வீற்றிருந்ததாக சொல்லப்படுகின்றார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் இவ்வளோ திருப்புகழை நம்ம பாடுறோம். தமிழுடைய அழகு அப்படின்னாலே அந்த சந்தம் தான். தமிழ் பண் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தமிழ் பண், அந்த சந்தமான ஒரு பாடல் திருப்புகழை நீங்கள் பாட பாட வரும். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, காஞ்சியில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே போதும் முக்தி. எல்லாரும் சொல்வார்கள், திருவண்ணாமலைக்கு வந்துட்டு பௌர்ணமி கிரிவலம் வருவாங்க. பௌர்ணமி கிரிவலத்தில் திருவண்ணாமலையில் வர வர எதற்காக பௌர்ணமி கிரிவலம் வரப்போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த பௌர்ணமி கிரிவலம் வந்துட்டு என்னால் உள்ளே அண்ணாமலையாரை பார்க்க முடியலே, அண்ணாமலை சன்னிதானத்தை பார்க்க முடியலன்னு நினச்சிட்டு எல்லாரும் ஏங்குவாங்க. ஆனால் அந்த யாருக்குமே ஒரு ஐதீகம் தெரியாது. அண்ணாமலையரோட சன்னிதானம் என்பது இடைக்காட்டு சித்தருடைய சமாதி. இங்கே அண்ணாமலையார் யார் தெரியுமா? அண்ணாமலையார் பார்க்க முடியலையே, தொட முடியலையே. எனக்கு சிவபெருமானை யாரை தொட முடியுமா? ஆனால் அண்ணாமலையார் திருவண்ணாமலையில் எங்கே இருக்கார் தெரியுமா? இந்த மலை தான் அண்ணாமலையார். யாருக்குமே தெரியல. திருவண்ணாமலை வந்துட்டு சிவனை எங்கே பார்க்கறது எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. திருவண்ணாமலை வந்துட்டு நீங்கள் மலையை பார்த்தாலே யாரை பார்க்குறீங்க? சிவபெருமான பார்க்குறீங்க. பிரம்மனும் திருமாலும் அடிமுடி காணாமல் உங்களுக்காக அவங்க சிவபெருமானோட அடிமுடி காணாமல் அலைகின்ற நேரத்திலே இங்கேதான் அண்ணாமலையார் அக்னி ஸ்வரூபமாக காட்சியளிக்கின்றார். பஞ்சபூத ஸ்தலத்திலே இந்த ஸ்தலமானது அக்னி ஸ்தலமாக சொல்லப்படுகின்றது. இந்த அக்னி ஸ்தலம் எப்படி மலையாச்சு அப்படின்னா, பல்லாயிரம் ஆண்டுகள் முன்பாக சிவபெருமான் அக்னீஸ்வரராக காட்சியளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த மலை கலியுகம் வர 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 இங்கே கருங்கல் மலையாக பார்த்தது. அறிவியல் படித்தவருக்கு தெரியும், அணுவுக்குள் அணுவானவன் என்று சொல்வார்கள். இன்றைக்கு அறிவியலுக்கு எட்டாத ஒரு தத்துவத்தை எல்லாம் அறிவியலுக்குள்ளே இருக்கின்ற அத்தனை அறிவியல் மகத்துவத்தை எல்லாம் குடிக்கொண்ட இடம் என்ன என்று சொன்னால் இந்த புண்ணிய பூமி, இந்திய பூமி, அதிலும் குறிப்பாக இந்த அண்ணாமலையார் பூமி. அதனால்தான் சிவபெருமானை சொல்லும்போது அணுவுக்குள் அணுவானவன் என்று சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த அணுவுக்குள் அணுவாக இருப்பது தான் இந்த திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையை நீங்கள் பார்க்கிற போதே என்ன ஆகும் அப்படின்னா அண்ணாமலையார் நினைக்கிறதாக அர்த்தம். இந்த கோயிலில் மட்டும் என்ன சிறப்பம்சம் என்றால் யுக யுகமாக இருக்கு. எத்தனை, அதாவது நெருப்பே மலையாக மாறி இருக்குன்னா இந்த திருவண்ணாமலை எத்தனை யுகமா இருக்கும். இந்த திருவண்ணாமலையோட ஸ்தலத்தோட சிறப்பு என்னன்னா, பல யுகமாக இருக்கின்ற
ஞானிகளும் சித்தர்களும் வாழ்வாங்கு வாழ்ந்த பெரியோர்களும் சேஷாதிரி சுவாமிகள், ரமண மகரிஷி மாதிரி பல்வேறு இடைக்காடு சித்தர்லேருந்து அகஸ்திய சித்தர் மாதிரி பல்வேறு சித்தர்கள் இங்கே இருப்பாங்க. இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும்போது எந்த ரூபத்தில் தான் சித்தர்கள் வருவாங்கன்னு தெரியாது. என்னுடைய தம்பி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புகைப்படம் கிடைச்சா போடுறேன் பாருங்க. கிரிவலம் நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க தோள்பட்டையில் ஒரு பட்டாம்பூச்சி உக்காந்தது, கிரிவலம் முடிகிற வரைக்கும் அந்த பட்டாம்பூச்சி இருந்தது. அதாவது சித்தர்கள் எந்த ரூபத்தில் வேணால் உட்காருவாங்க. இங்கே இந்த ஸ்தலத்தில் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஓம் நம சிவாயன்னு சொல்கிற மந்திரத்தை காட்டிலும் இந்த ஸ்தலத்தில் ஓம் அருணாச்சல சிவா என்று சொன்னாலே போதும், எங்கே இருக்க சித்தர்கள் வருவாங்க. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்தால் இது செய்யலே அது செய்யலேன்னு கவலையே கிடையாது. இங்கே அருணகிரிநாதரை வாழ வைத்த முருகர் ஸ்தலம். இந்த முருகருக்கு அண்ணாமலையார் என்ன சொல்றார் அப்படின்னா, உனக்கு என்ன வரம் தருகிறேன் என்றால், அருணகிரிநாதரை நாடி வருவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் அருணகிரிநாதராக மாறப்போகிறார்கள் அப்படின்னு சொன்னா, அதற்கான அம்சம் என்ன அப்படின்னா, இந்த திருவண்ணாமலை சன்னிதானத்துல யார் யாரெல்லாம் அன்னதானம் பெறுகிறார்களோ, அதாவது 2 பேருக்கோ ஒரு 3 பேருக்கோ 4 பேருக்கோ 5 பேருக்கோ உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை யார் யாருக்கு செய்கிறீங்களோ அந்த அன்னதானம் செய்கிறவர்கள்லேயே இந்த அண்ணாமலையார் அருணகிரிநாதராக காட்சியளிப்பார் என்று அண்ணாமலையார் சிவபெருமான் அருணகிரிநாதருக்கு கொடுத்த ஒரு ஸ்தலம்தான் இந்த மிகப்பெரிய அற்புத ஸ்தலம். இந்த அற்புத ஸ்தலத்தில் ஐயா உங்க பேரு? ஏழுமலை. எந்த ஊர்ல? ஊதிரமுண்டி கிராமம். எங்க எது பக்கத்துல இருக்கு? இந்த வேலூர் ரூட்ல மல்லவாடி மகன் மேற்கு, மல்லவாடிக்கு மேற்கு. நீங்க இவ்வளவு அழகா தமிழ் பண் பாருங்க. இறைவன் திருவள்ளுவரால பாடுறேன், அவன் பாட வைக்கிறான், நான் அடியன் பாடுகிறேன். இதுதான் தமிழ். தமிழ் என்றாலே தெய்வத்தமிழ், திருத்தமிழ். இறைவன் தமிழ்னாலே திரு என்றாலே தெய்வம். இந்த தமிழ் வார்த்தைகள் எப்படி சொல்லல விளையாடும் தெரியாது. தெய்வ அருள் பெற்றவர்களால தான் இந்த மாதிரி தமிழே பாட முடியும். தமிழை எடுக்கிறோம், தமிழை பத்தி நான் பேசுறோம் அப்படின்னாலே அது தெய்வத்தோட அருள் தான். நான் நேற்று மலையனூர் பேசும்போது அங்க இருக்கிற வேலை செய்யற அம்மா எப்படி பிரவாகமா நீங்க பாட்டு பேசிட்டே போறீங்க அப்படின்னாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, அந்த தமிழ் கடவுள் முருகனும் எல்லாம் வல்ல அந்த ஈசன் அருளால் தான். அந்த அந்த ஒரு அமைப்பால தான் பாடுறாங்க. எத்தனையோ கச்சேரினா பாக்குற பெரியோர்கள் நான் நினைச்சு கூட பாக்கல. அந்த தமிழ் பண்ணோட ஒரு அழகு பாத்தீங்க. தெரியுமா முத்தை திருப்பாடுகளை தெரியுமா? திருத்தம்பலம் சத்குருநாதா. ஒரு நிமிஷம். அந்த முருகர் தன்னை உயிரை மாய்த்து கொள்ள வேண்டிய இப்பேற்பட்ட பாவப்பட்ட வாழ்க்கையை, பாவப்பட்ட செயல்களெல்லாம் செய்து விட்டேனே, என்னுடைய வாழ்க்கையே முடிக்கணும். அதுதான் தமிழோட ஒரு சிறப்பு, தமிழ் தெய்வத்தோட சிறப்பு. நீ என்ன கர்மாவை பண்ணாலும் கடைசி ஒரு நிமிஷத்துல அந்த ஈசனுடைய திருவடியை சொல்லிட்டீங்கன்னா, முருகருடைய நாமத்தை சொல்லிட்டு நம்மளோட கர்மா போயிடும்னு சொல்லுவாங்க. அருணகிரிநாதர் உயிரை மாய்த்து கொள்கின்ற நேரத்தில் முருகபெருமான் வந்ததாக ஐதீகம். கிளிரூபத்தில் அருணகிரிநாதர் அழைத்து சென்றதாக ஐதீகம். அந்த முத்தை தரு என்ற ஒரு பாடலை கொடுக்க ஆரம்பிச்சு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த திருப்புகளோட பாடலை கேட்க கேட்க வாய்மணக்கும். அம்மா கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன், கடம்பாடவையும் பண்களிக்கும் குரல் வினையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமமாகி மதங்கருள கண்களில் கொண்டு எம்பெருமாட்டிற்கான் பேரழகு ஜெகன்மாரா. நீங்க வர வேண்டிய முதல் ஸ்தலம் என்ன அப்படின்னா திருவண்ணாமலை.